என்ன உன் தாலி நிலைக்கணும்னு நீ இங்க வந்திருக்கியா? நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணவா? ரெண்டுக்குமே தகுதி இல்லாதவ நீ ஏன் இந்த சபையில இருக்க? எங்களை சங்கடப்படுத்தவா? ஏன் எங்க அம்மா இங்க வரக்கூடாது? இது எங்க வீட்டு ஃபங்க்ஷன். யாருனே தெரியாத நீங்களா எங்க வீட்டுக்கு வரப்போ எங்க அம்மா வரக்கூடாதா? என்ன பேசுறீங்க? என்ன இதெல்லாம் ஆத்தாக்காரிக்கு வக்காலத்து வாங்குது? ரொம்ப தப்பாச்சே. சின்ன பாப்பா, பாட்டெல்லாம் நல்லா தான் பாடினேன். பிரசாதம் கொடுப்பாங்க, வாங்கி தின்னுட்டு போயிட்டே இரு. உங்க அம்மாவுக்கே புரியாம தான் இங்க நின்னுட்டு இருக்கு. உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியவா போகுது? ஆமா, உங்க பாட்டி இந்த வீட்டு ஆளு தானே, அவங்க ஏன் மேல வரல? அத சொல்லு. ஏன்னா அவங்க எல்லாம் புரிஞ்சவங்க, அதனாலதான் பக்குவமா ஒதுங்கிட்டாங்க. அத போல உங்க அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்க வேண்டியது தானே. எல்லாத்துக்கும் நான் தான் முன்ன வருவேன்னா இங்க என்ன பாராட்டி சீராட்டி அவார்டா கொடுக்க போறாங்க? ஏமா, உன் வாழ்க்கை தான் முடிஞ்சு போச்சு. இந்த பொறாமையில எங்க வாழ்க்கைய முடிச்சு விட வந்திருக்கியா? நிறுத்துமா. என்னம்மா பேசுற? யார் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்ற? என்ன நடக்குது? ஆளுக்கு ஆளு நம்ம வினோதினிய காயப்படுத்திட்டு இருக்காங்க. நீ பாட்டு கேட்டுட்டு சும்மா இருக்க? அவளுக்கு ஒண்ணுனா நாம தான் பக்கபலமா வந்து நிக்கணும். பெர்ஃபார்மன்ஸ்ல பின்றாங்களே அத்தை. ஏமா வினோ, இவங்க பேசுனதெல்லாம் ஒரு பொருட்டா நினைச்சுக்காதமா. உனக்காக நான் இருக்கேன். ஏண்டி, அவகிட்ட என்ன குறைய பாத்துட்டீங்க? அவ கழுத்துல இருக்கிற தாலிக்கு அர்த்தம் வேணும், அவ்வளவுதானே? அம்மா வினோ, இவங்க எல்லாம் பேசுற அளவுக்கு நம்ம விடலாமா? இதுக்கெல்லாம் ஒரு பதில் அடி கொடுக்க வேண்டாம்?